பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதல்வர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிகரித்து வரும் விமான தேவைக்கு மாற்றாக தமிழகத்திற்கு புதிய விமான நிலையம் தேவை என்பதால் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள பரந்தூரில் புதிய பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை முந்தைய திமுக அரசு முன்னெடுத்தது. பரந்தூர், நாகப்பட்டு, தண்டலம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களிலிருந்து மொத்தம் 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டு இதற்கான அரசாணை 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. நிலம் கையகப்படுத்தப்படுவதால் பாதிக்கப்படும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு 1822.45 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் சுமார் 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு விமான நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தவேக தலைவராக இருந்த விஜய் நேரில் சென்று விவசாயிகளை சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திலும் அவர் பங்கேற்றார். ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் கைவிடப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது தவேக ஆட்சி அமைத்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடங்குமா அல்லது கைவிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முதல்வர் விஜய் 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அப்போது பேசிய விஜய் விமான நிலையம் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறினார். மேலும் தொழில் வளர்ச்சியில் விமான நிலையத்தின் பங்கு முக்கியம் என்பதை நன்கு அறிவேன். ஆனால் அதேபோல் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையில் மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்படும். நான் ஏற்கனவே விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியின் பேரில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் இந்த அரசால் கைவிடப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் திமுகவின் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டுக்கும் சென்னையின் தொழில் வளர்ச்சிக்கும் எதிர்கால ஆதாரமாக விளங்கிய பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக விவாதிக்க சட்டப்பேரவை விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கோரிக்கை விடுத்திருந்தோம். திங்கட்கிழமை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக விவாதிக்க எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தனர். ஆனால் இன்று 110 கீழ் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அந்த விதியின் கீழ் விவாதிக்க வேறு எதுவும் இல்லை என்று கூறி எதிர்க்கட்சிகளின் குரல் வளை இன்று நசுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்தனர்.